ஒரு வளர்ந்து வர பெரிய நிறுவனம், தம்பி என்கிட்ட வேலைக்கு வாங்கப்பா, நான் உனக்கு பார்ட் டைம் வேலை தரேன். அதே மாதிரி உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே தான் உங்களுக்கு வேலை இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஏற்ற ஒரு ஸ்கெடியூல் டைமில் நீங்கள் வந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் படிக்கிறவங்களுக்கு வந்து ஒரு வரப்பிரசாதம் மாதிரின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிற ஒரு ஜாப் வேக்கன்சி தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நான் ஸ்க்ரீன் ஷேரிங்கில் சொல்ல போகிறேன் நிறைய விஷயத்த. ஸோ அதனால் ஏதாவது ஒரு விஷயம் மிஸ் ஆச்சுன்னா கூட உங்களுக்கு மிஸ் ஆகிறதுக்கு இல்லை ஏதாவது ஒரு ஸ்டெப்பு நீங்கள் மறக்கிறதுக்கோ மிஸ் பண்ணுறதுக்கோ சான்சஸ் இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் ஏன் இந்த வேலையை நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஜென்யூன் ஜாப்பு, பார்ட் டைம் ஜாப் தான், ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது வந்து பார்ட் டைம் வேலை, அந்த ஆஃபீஸ்க்கு கம்பெனிக்கு போய் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை. ஸோ அதனால் சென்னையில் இருக்கிற முக்கியமாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது வந்து ஒரு வரப்பிரசாதம். ஓகேங்களா? ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ப்ரோ, ஸோ இந்த பார்ட் டைம் வேலைக்கு ஏதாவது எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஜஸ்ட்டு எழுத படிக்க தெரிஞ்சால் போதும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு 10th முடிச்சிருந்தீங்கன்னா வெல் அண்ட் குட். எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும். ஜஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக்கிங் கைண்ட் ஆஃப் வேலைன்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பென்சில் பேக்கிங் வேலை அப்படின்னு சொல்லி உங்களை ஸ்கேம் பண்ணுற நிறைய கும்பல் இருக்கு இல்லையா, அந்த விஷயம் கிடையாது. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. இது வந்து ஜென்யூன் கம்பெனி, ஒரு இன்டர்நேஷ்னல் கம்பெனி, அந்த கம்பெனிலேருந்து வந்திருக்க விஷயம் தான். ஸோ அந்த கம்பெனி நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளிங்கிட். ஸோ இந்த பிளிங்கிட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெலிவரி பண்ணுற ஒரு நிறுவனம். ஸோ இது வந்து ஜொமேட்டோவோடது. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஏரியாவுக்கு, அதாவது சிட்டி ஏரியாவில் இருக்கிற கடைகளில் இவங்க வந்து அட்டாச்மெண்ட் வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு பொருள் ஆர்டர் வந்துச்சுன்னா உடனே உங்களுக்கு அந்த கடையிலேருந்து வாங்கி இமீடியட்டாக டெலிவரி பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பிளிங்கிட்டோட அட்வான்டேஜ். இதே மாதிரி தான் ஜெப்டோ, பிளிங்கிட், ஷேடோஃபேக்ஸ், ஸோ அந்த மாதிரி நிறுவனங்கள் இப்போ நிறைய வந்துகிட்ருக்கு. ஸோ அதே மாதிரி அந்த நிறுவனங்களில் ஒன்றான பிளிங்கிட்டில் தான் இப்போ இந்த வேலை. ஓகேங்களா? ஸோ இந்த வேலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஏர்னிங் கொடுக்கக்கூடிய வேலை. எந்த ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க தேவையில்லை. ஜஸ்ட்டு உங்களுக்கு ட்ரைனிங் அங்கே கொடுத்துருவாங்க. அந்த ட்ரைனிங்கை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு ரெகுலராக நீங்கள் அந்த வேலையை போய் செய்யும்பொழுது உங்களுக்கு ஏர்னிங்ஸ் கிடைக்கும். சரி, வாங்க நம்ம ரொம்ப பேசாமல் அந்த ஸ்க்ரீன் ஷேரிங் மேட்ருக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்லி தந்துடுறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளே ஸ்டோர் போய்க்கோங்க. ப்ளே ஸ்டோரில் பிளிங்கிட் பிக்கர் ஆன்போர்டிங் அப்படிங்கிற ஒரு ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். ஓகேங்களா? அந்த ஆப்பில் தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு என்ன கேட்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொபைல் நம்பர் என்டர் பண்ண சொல்லி உங்களை சைன்அப் பண்ண சொல்லும். ஜஸ்ட்டு உங்கள் மொபைல் நம்பரை என்டர் பண்ணி ஓடிபி வரும், அதுக்கு சைன்அப் பண்ணிக்கோங்க. சைன்அப் பண்ணி முடித்ததும் அண்ணன் வந்து ஹிந்தியில் வந்து தனியாக பேசிகிட்டு இருப்பார். ஸோ அதை கண்டுக்காதீங்க. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்ம சொன்ன விஷயத்தை தான் வந்து பேக்கிங் பிக்கிங் அப்படிங்கிறத நமக்கு புரியாத பாஷையில் சொல்லிகிட்டு இருக்காரு. ஸோ அதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கொடுத்த உடனே நீங்கள் எந்த சிட்டியில் ஒர்க் பண்ண போகிறீங்கன்னு கேட்கும். ஸோ சிட்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெல்லி, ஆக்ரா, ஸோ அந்த மாதிரி இருக்குது. தமிழ்நாட்டில் நமக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் இருக்கான்னு தெரியல, சென்னை இருக்குது. பட் கோயம்புத்தூர் இன்னும் வரலன்னு நினைக்கிறேன். வெறும் சென்னை மட்டும்தான் நம்ம தமிழ்நாட்டில் அவைலபிள். ஸோ சென்னை அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் சென்னையில் இருக்கேன். இந்த வேலை உங்களுக்கு வேணும்னா நீங்களும் சென்னையில் இருந்தால் தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். சென்னை கிளிக் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் கொடுத்த உடனே அவர் வந்து மறுபடியும் ஒரு டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் அவர் வந்து பேசுவாப்பில். ஸோ அதையும் நீங்கள் வந்து உங்களுக்கு லாங்குவேஜ் தெரிஞ்சால் நீங்கள் கேட்டுக்கோங்க, இல்லைனா நான் நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு உங்களோட ஆதாரை சப்மிட் பண்ண சொல்லும். ஸோ உங்கள் ஆதார் டீட்டெயில்ஸ் கொடுத்து ஓடிபி வெரிஃபிகேஷன் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் ஆதார் வெரிஃபிகேஷனை கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஆதார் டீட்டெயிலை கொடுத்த உடனே ஒரு ஓடிபி ஒன்று வரும். ஓகேங்களா? ஸோ அந்த ஓடிபியை நீங்கள் கொடுத்து ஆதார் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். இந்த ஆதார் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன கேட்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட செல்ஃபி எடுக்க சொல்லி கேட்கும். அந்த செல்ஃபி வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா 1 or 2 days அவங்க எடுத்துப்பாங்க வெரிஃபை பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஹிந்தி பையா பேசினார் பார்த்தீங்களா, ஸோ அவரே வந்து திருப்பி பேசுவார்.
அந்த இந்தி பையா என்ன பேசுவார்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ண சொல்லுவார். பிளிங்கிட் ஸ்டோர் ஆப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. அதை நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேயும் போய் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பட் இந்த ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணோடனே, இந்த ஆன்போர்டிங் ஆப் ஓப்பன் பண்ணோடனே மறுபடியும் அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ண சொல்லி காட்டும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன், மேலே ஆப் இன்ஸ்டால்டு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. ஸோ அந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம், இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. முன்னாடியே கூட இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ ஜஸ்ட் அந்த ஆப்பை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போது அந்த ஸ்டோர் ஆப்பை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ண உடனே என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு மறுபடியும் இன்ஸ்டால் ஆகுது. புதுசாக செகண்ட் டைம் இன்ஸ்டாலேஷன் கேட்குதுன்னு நினைக்கிறேன். ஒரு 2 மினிட்ஸ். ஓகே, இன்ஸ்டால் ஆகிடுச்சு. சாரி, அப்டேட் கேட்குதுன்னு நினைக்கிறேன். ஒரு 2 மினிட்ஸ் பேர் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுதான் நாம் ஒர்க் பண்ண போகிற ஆப். ஓகேங்களா? ஸோ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே நிறையா இன்ஃபர்மேஷன் இருக்குது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபினிஷ் ட்ரைனிங் ஏர்ன் 300. அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரைனிங் ஃபினிஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 300 ரூபாய் பேமெண்ட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். டாஸ்க், ஸ்லாட்ஸ், பே அவுட்ஸ் அண்ட் ப்ரொஃபைல். ஸோ இவ்வளோ ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் டாஸ்கில் நமக்கு இருக்கிறது இப்போ வந்து ட்ரைனிங் டாஸ்க் மட்டும்தான், ட்ரைனிங்கை மட்டும்தான் கம்ப்ளீட் பண்ண முடியும் நம்ம ஃபஸ்ட் எடுத்த உடனே. ஸ்லாட்ஸ், உங்களுக்கு நியர்பை இருக்கிற லொக்கேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஸ்லாட்ஸ் இருக்குது அப்படின்றத அவங்க கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் நியர்பை லொக்கேஷன் சென்ட்ரல்னு வச்சுப்போமே, சென்ட்ரல் ஸ்டேஷன் வச்சுக்கலாம். ஓகேங்களா? சென்ட்ரல் ஸ்டேஷன் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6 ஸ்டோர் கிட்டே இருக்குது. ஓகேங்களா? இந்த 6 ஸ்டோர்லேயும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அதாவது காலையில் 9 AM to 1 PM, 1 PM to 5 PM, 5 PM to 9 PM. ஸோ இந்த 3 ஸ்லாட்டில் 4 hour ஸ்லாட்டில் நீங்கள் எந்த ஸ்லாட்டில் வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எக்மோரில் ஒரு இடம் இருக்குது, பெரம்பூரில் இருக்குது, நுங்கம்பாக்கமில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடம் உங்களுக்கு க்ளோஸராக இருக்க இடத்த நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு புக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களோட ஸ்லாட்டு புக் ஆகிடும். உங்களை அந்த லொக்கேஷனுக்கு டேரெக்டாக வர சொல்லிவிடுவாங்க. அதாவது அவங்களே அட்ரஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் டேரெக்டாக சொன்ன டைமுக்கு போயிட்டு ரிப்போர்ட் பண்ணணும். அங்கே ரிப்போர்ட் பண்ண உடனே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணணும் இல்லையா. ஸோ இந்த ட்ரைனிங் டாஸ்க்கை உங்களுக்கு அவங்க கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஒன்ஸ் அந்த ட்ரைனிங் டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ண உடனே நீங்கள் 300 ஏர்ன் பண்ணுவீங்க. சேம் பேசிஸில் நீங்கள் நெக்ஸ்ட் டே டாஸ்க்கு வரும்போது, நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லிக் கொடுத்த விஷயங்களை நீங்கள் திருப்பி போயிட்டு அங்கே பண்ணும்போது, ஸ்லாட் புக் பண்ணிவிட்டு பண்ணும்போது உங்களுக்கு டெய்லி பே அவுட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பே அவுட்ஸ் எடுக்க முடியும். நீங்கள் எவ்வளோ ஐட்டம் ஒர்க் பண்ணுறீங்க, எவ்வளோ எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இந்த ஆப்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆப் மூலியமாகவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் டேரெக்டாக பே அவுட்டை இதிலே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் நீங்கள் பே அவுட் கொடுத்தவொடனே உங்களோட பேங்க் டீட்டெயில் இங்கே கேட்கும். ஸோ அந்த பேங்க் டீட்டெயிலை நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பேங்க் டீட்டெயில் ஃபில் பண்ணிக்கோங்க. பேங்க் டீட்டெயில் ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட ப்ரிஃபர்ட் ஸ்டோர் கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஸ்டோரில் இருக்க வேலை உங்களுக்கு எப்பப்போலாம் வருதோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா? ஸோ ப்ரிஃபர்ட் ஸ்டோரும் நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. டுட்டோரியல் வீடியோஸ் இருக்குது, டுட்டோரியல் வீடியோ வேணும்னாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளிங்கிட் ஆப்லேருந்து வந்திருக்க ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அண்டு இந்த ஆப்ஸ்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ண கஷ்டமாக இருக்குது ப்ரோ அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் கீழே லிங்க்கு கொடுக்குறேன். பிளிங்கிட் ஆப்பும் கொடுக்குறேன், பிளிங்கிட் ஸ்டோர் ஆப்போட லிங்க்கும் கொடுக்குறேன். தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணி அதன் மூலிமா கூட அப்லோட் பண்ணிக்கலாம், இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த வேலை உங்களுக்கு கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும்னு எனக்கு 100% நம்பிக்கை இருக்குது. ஏன்னா உங்களுக்கு உபயோகமாக இல்லைனாலும் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, இந்த மாதிரி 5 o'clock மேலே நான் ஃப்ரீயாக தான் இருப்பேன் அப்படின்றவங்க தாராளமாக இந்த பிளிங்கிட்டில் இருக்க இந்த ஒர்க்குக்கு போயிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பார்ட் டைம் ஏர்னிங்ஸை நீங்கள் வந்து பண்ணலாம். இல்லை ஃபுல் டைமாக பண்ணணும்னு நினச்சாலும் 3 ஸ்லாட்டையும் புக் பண்ணிவிட்டு ஃபுல் டைமாக பண்ணுங்கள். ஸோ அதெல்லாம் உங்கள் விருப்பம் தான். ஓகேங்களா? ஸோ இந்த ஜாப் நான் சொல்லணும்னு நினச்சி அவசரமாக எடுத்துகிட்டு வந்தது. ஏன்னா இந்த விஷயம் எனக்கு வந்து ஒரு போன வாரம் தான் தெரியும். ஸோ இதை உடனே சொல்லிடலாமே அப்படின்னு நான் போன வாரம் மேக் பண்ணலான்னு வச்சுருந்தேன் வீடியோ. பட் சில தடங்கல்கள்னால அப்படியே மூவ் ஆகி வந்துருச்சு. ஓகே, ஸோ இன்றைக்காச்சும் அட்லீஸ்ட் வீடியோ பண்ண முடிஞ்சுது. ஓகே, இந்த வீடியோவை நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், சென்னையில் ஸ்டே பண்ணி படிச்சுட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி ஒரு பயனுள்ள ஒரு வீடியோவோட ஒரு தகவலோடு உங்களை வந்து பார்க்குறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோக்கள் தொடர்ந்து வரும். ஸோ இல்லைனா வந்து மிஸ் பண்ணிவிடுவீங்க, ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. ஓகேங்களா?
அதே மாதிரி நம்ம ஸ்கேமும் சொல்லுவோம், அதெல்லாமும் உங்களுக்கு மிஸ் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷ்னல் ஃபேக்டராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பத்திரமா இருங்க. பாய். சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெண்ணில் தட்டிடுங்க.